அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இன்னைக்கு நாங்க பார்க்க போறது மின்காந்த தூண்டலின் பிரயோகங்கள். சரியா? மின்காந்த தூண்டலின் பிரயோகங்களை நாங்க முந்தின கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்தோம். இது நான் நினைக்கிறேன் உங்களோட புத்தகத்துல 150 51ஆம் பக்கத்தில் உள்ள பிரயோகங்கள், பிரதானமான பிரயோகங்களை நாங்க பார்க்க போறோம். அதுல முதல்ல நாங்க எல்லாத்துக்கும் அடிப்படையை அறிஞ்சிட்டு இருந்தால் எங்களுக்கு பிரயோகங்கள்ல என்ன நடக்குது அல்லது பிரயோகங்கள் நாங்க அத அன்றாடம் பயன்படுத்துற நேரம் என்ன நாங்க முகம் கொடுக்கிற சவால்கள் என்ன, அதுக்கு என்ன உத்தி கையாளப்பட்டிருக்கிறதையும் பார்த்துட்டு போகலாம். சரியா? அப்ப திரும்ப ஒருக்க ஞாபகப்படுத்துறேன். இல்ல பிரதானமா நாங்க முதலாவது பார்க்கிற மின் பிறப்பாக்கிகள். சரியா? மின் பிறப்பாக்கியல் அல்லது டைனமோக்கள் என்று. இந்த டைனமோக்கள்ல உள்ள எளிய இந்த அடிப்படையான விஷயம் மின்காந்த தூண்டல் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு என்ற மின்ன பிறப்பிக்கிறதுல மின்காந்த தூண்டல் பயன்படுத்தப்பட்ட விதத்தை படிச்சமாக இருந்தால் அதுக்கு அடுத்ததாக வர உதாரணங்கள்ல அல்லது பிரயோகங்கள் எங்களுக்கு பார்க்கறது இலகுவா இருக்கும். சரியா? அப்ப இல்ல இப்ப முதலாவது பிரதானமானது இங்கேயும் என்னது, நாங்க இதுக்கு படிச்ச மின்காந்தவியல். அதாவது மின்காந்தவியல் பிரதானம் எது? மின்காந்தம். மின்காந்தங்களை கொண்டுதான் இங்கேயும் மின்னோட்டத்தை பெற போறோம். இயக்க சக்தி ஒன்றை கொண்டு மின் சக்தியை பெற்றுக்கொள்வது மின்காந்த தூண்டல். இயக்க சக்தியிலிருந்து அல்லது பொறிமுறை சக்தியிலிருந்து நாங்க மின் சக்தியை பெற்றுக்கொள்றோம். ஒரு எளிய உதாரணமா உங்களுக்கு சொல்லலாம், சைக்கிள் டைனமோக்களை. சைக்கிள் டைனமோக்கள்ல உங்களோட பொறிமுறை சக்தி, நீங்க சைக்கிளை மிதிக்கும் போது பெறப்படும் சக்தியால என்ன நடக்குது? மின் உற்பத்தி செய்யப்பட்டு உங்களோட மின்குமிழ் ஒளிருது, சைக்கிள் மின்குமிழ் ஒளிருது. சரியா? இந்த எளிய செயற்பாடு எப்படி நடக்குது என்றதுதான் பார்த்துட்டு இருந்தேன். சரியா? இதுக்கு அப்ப கட்டாயம் தேவைப்படுது எது? எங்களுக்கு நிலையான காந்தம் தேவைப்படுது. அதே நேரம் நாங்க இயக்கத்தை வழங்கக்கூடிய ஒரு சுருள் தேவைப்படுது. சரியா? அதாவது நாங்க சுழற்சியை எதுக்கு வழங்குறோமோ அந்த கம்பி சுருள் அது ஒரு கடத்தி பதார்த்தமாக இருக்கணும். அதாவது மின்னோட்டத்தை கடத்தக்கூடிய கடத்தி பதார்த்தம். மின்னோட்டத்தை கடத்தும் கடத்தி பதார்த்தமாக இருந்தால் கட்டாயம் இலத்திரன்கள், சுயாதீனமாக இயங்கக்கூடிய இலத்திரன்களை கொண்டதாக இருக்கணும். அப்ப என்னது? பொதுவாக உலோகங்களைத்தான் நாங்க என்ன செய்யற இங்க கடத்தி பதார்த்தமா பயன்படுத்துற. அத நிலையான காந்தத்தின் வலிமைக்குள்ள வைக்கிற நேரம் கடத்தியொன்ற மின்னோட்டம் வழங்கிய நிலையான காந்தத்துக்கு நடுவுல வச்சால் அது மின்காந்தவியல். கடத்தியொன்ற சும்மா, அதாவது எந்த விதமான மின்னோட்டமும் வழங்காம நிலையான காந்தப்புலத்தினுள் வைத்து இயக்கத்தை கொடுக்கிற நேரம் மின்னோட்டத்தை பெற்றுக்கொள்றதாக இருந்தால் அது மின்காந்த தூண்டல். இது மட்டும்தான் வித்தியாசம். சரியா? அப்ப இதுல என்ன நடக்கிற விஷயத்துல ஆரம்ப ஸ்டேஜை நாங்க பார்த்தோம். ஆனாலும் இன்றைக்கும் நான் அந்த வீடியோ போட்டு அந்த ஆரம்ப ஸ்டேஜ்ல என்ன நடக்கிறதுன்றத இன்னொரு தடவை சுருக்கமாக விளங்கப்படுத்திட்டே நாங்க எங்கட அடுத்த செக்ஷன்ல போவோம். சரி, அப்ப உங்களுக்கு நல்லா தெரியணும். நீங்க சைக்கிள் டைனமோவை பார்த்தா தெரியும். நீங்க சைக்கிளை மிதிக்கிற நேரம் மின்குமிழ் தொடர்ந்து ஒளிராது. நீங்க தொடர்ந்து ஒளிர வைக்கணும்னா என்ன செய்யணும்னா வேகமா இயங்கணும். சரியா? அப்படி இல்லாம நீங்க மெதுவாக சைக்கிளை மிதிக்கிறதாக இருந்தால் மின்குமிழ் விட்டு விட்டு ஒளிர்றது உங்களுக்கு என்ன அவதானிக்கலும். விட்டு விட்டு ஒளிர, அதாவது என்னது, மின்குமிழ அதாவது அதுக்கு மின்னோட்டம் ஒரு நேரத்துல கிடைக்குது, இன்னொரு நேரத்துல கிடைக்காம போகுது. ஸ்விட்ச் ஒன் ஆஃப் பண்ற மாதிரி. அதுல இருந்து உங்களுக்கு விளங்கி கொள்ளையிலும் இந்த மின்காந்த தூண்டல் மூலம் நாங்க விளைவாக பெறுறது ஆடலோட்ட மின்னோட்டம். நேரத்துடன் திசை மாறக்கூடிய ஒரு மின்னோட்டம் தான் நாங்க என்ன மின்காந்த தூண்டல் மூலம் விளைவாக பெற்றுக்கொள்றோம். இப்ப பேட்டரி ஒன்று எடுத்தா நீங்க பேட்டரியில மின்குமிழ தொடுத்தீங்களாக இருந்தால் அந்த மின்குமிழ் தொடர்ந்து ஒளிர்ந்துட்டு இருக்கும். எப்ப வரையும் நீங்க அந்த பேட்டரியவோ இல்லாட்டி சுவிட்சையோ ஆஃப் பண்ணும் வரையில. சரியா? ஆனால் அது நேரோட்டம். தொடர்ந்து நேரத்தோட எந்த விதமான மாறுதலும் இல்லாத அழுத்தத்தை அல்லது மின்னோட்டத்தை வழங்குறது நேர் மின்னோட்டம். ஆனால் இங்க நாங்க படிக்கிற மின்காந்த தூண்டல் மூலம் உருவாகும் இந்த மின்னோட்டம் ஒரு ஆடலோட்ட மின்னோட்டம்.
அப்ப ஏன் இது ஆடலோட்ட மின்னோட்டம்? சுருள்ட எந்த நிலையில ஆடலோட்ட மின்னோட்டம் அதாவது பூஜ்ஜியம். ஆடலோட்ட மின்னோட்டத்துல மின்னோட்டம் ஒரு நிலையில பூஜ்ஜியம் ஆகுது. எக்ஸ் அச்சுக்கு வர நேரம் பூஜ்ஜியம். சரியா? அப்ப பூஜ்ஜியம் ஆகுறது ஏன்? அல்லது உயர் பெருமானம் உண்டு. எந்த திசையிலையும் பாத்தீங்கன்னா அலை வடிவ மண்டலத்துல ஒரு உச்ச பெருமானம் இருக்கும். அந்த உயர் பெருமானம் இந்த கம்பிச்சுருள் நிலையான காந்தப்புலத்தோட எந்த நிலையில் இருக்கிற நேரம் உருவாகுது என்றதையும் இன்னைக்கு பிரதானமா பார்ப்போம். யாவே அவங்களுக்கு அந்த ஷுவர் பண்ணலும் என்னது ஆடலோட்டம் தான் உருவாகுது என்றது அதிலிருந்து உறுதியாகுது. சரி, அப்ப நாங்க வீடியோ நான் திரும்ப போட்டு நான் ஆரம்பத்துல இந்த ஒரு விளக்கத்தை தாரேன். இது ஒரு ஆடலோட்ட மின் பிறப்பாக்கி. ஏசி ஜெனரேட்டர்னா ஆடலோட்ட மின் பிறப்பாக்கி. சரியா? இது வந்து என்னது நீங்க கண்டிருப்பீங்க, ஜெனரேட்டர்ஸ் இருக்கும் தானே, அதாவது கரண்ட் இல்லாத நேரம், தேசிய மின் வழங்கல் நிலையத்தில் இருந்து வர கரண்ட் இல்லாத நேரத்துல சில வீடுகள்லயோ பெரிய கம்பெனிகள்லயோ ஒண்ணு இருக்கும், ஜெனரேட்டர் இருக்கும். அந்த ஜெனரேட்டரை ஸ்டார்ட் பண்றேன்னு செய்யறது நீங்க அவதானிச்சிருப்பீங்களோ தெரியாது, கையால சுத்துவாங்க. சரியா? கையால வேகமா இயக்கி விடுவாங்க. சரியா? அங்க பாருங்க, நீங்க அந்த இயக்குறன்றது என்ன, இயக்க சக்தி. சரியா? நல்லா பெரிய ஜெனரேட்டர்ஸுக்கு பெரும் இப்ப என்னது உலகம் முன்னேறிட்டு வருது தொழில்நுட்பத்துல. அப்ப கையால இயக்குறதை விட வேற வழிகள் மூலம் இயக்க சக்தியை கொடுக்கிற வழிமுறைகள் இப்ப பின்பற்றப்பட்டாலும் நீங்க அந்த ஆரம்ப காலகட்ட ஜெனரேட்டர்கள்ல சில இடங்கள் இன்னமும் இருக்கு. என்னது கையால சுழற்றணும், ஒரு கைப்பிடி இருக்கும், அதை சுழற்றணும். அது சுழற்றினா தான் ஜெனரேட்டர் இயங்கும். மோட்டார் மாதிரி சத்தத்தோட இயங்கும். சரியா? அப்படிப்பட்ட ஒரு ஜெனரேட்டர் அதுதான் எங்களுக்கு அடிப்படையான உள்ளுக்கு என்ன நடக்கிறது என்றதை படிக்கிறதுக்கு இலகுவாக பயன்படுத்தக்கூடிய அப்படியான ஒரு ஜெனரேட்டர் புறத்தோற்றம் தான் இது. சரியா? அப்ப இதுல என்ன இருக்குது, என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். சரியா? என்ன இதுல நாங்க இதுதான் உள்ளுக்குள்ள அமைப்பு. நிலையான காந்தம், கம்பிச்சுருள் ஒண்ணு இருக்குது. இதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். நிலையான காந்தமும் கம்பிச்சுருளும் இருந்தா உங்களுக்கு தெரியும். கம்பிச்சுருள் அமைப்புல இருந்தாலே அது ஒரு மின்காந்தம் என்ன உங்களுக்கு தெரியும். சரியா? அதாவது ஏதாவது ஒரு வகையில மின்ன பெற்ற அது ஒரு காந்தம். இது கல்வனோமானி ஏன் இணைக்கப்பட்டிருக்கின்றா, உண்மையில மின்னோட்டம் உருவாகுதா இல்லையான்னு பாக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு அம்பியர் மானியை வைத்திருக்கலாம். அம்பியர் மானியை வைத்திருந்தால் மின்னோட்டம் உருவாக்கத்தை காட்டுமேன், காட்டி எங்கேயாவது திரும்பல் அடைஞ்சால் பெருமானம், அதாவது மின்னோட்டம் வந்து உருவாகுது. நாங்க மையப்பூச்சிய கல்வனோமானி, நான் திரும்ப மையப்பூச்சிய கல்வனோமானி. அப்ப மையப்பூச்சிய கல்வனோமானியை நீங்க பயன்படுத்தினால் பெருமானத்தை மட்டுமல்லாம உங்களுக்கு என்ன செய்யலும், அந்த மின்னோட்டத்தின் திசையை ஒப்பிடலும். ஒரு சந்தர்ப்பத்துல எந்த திசையில மின்னோட்டம், இன்னொரு சந்தர்ப்பத்தை எந்த திசையில மின்னோட்டம், அதை ஒப்பிடுறதுக்கு மையப்பூச்சிய கல்வனோமானி மிக முக்கியமானது. நான் ஏன் இந்த விஷயங்களை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக் கொள்றேன் என்றால், திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துற நேரம் ஒரு நிலையிலாலும் ஞாபகத்துல நிக்கும். சரியா? அப்ப ஓகே. அப்ப இப்படி இருக்கிற நேரம் இல்ல என்ன ஒர்க்கிங் பிரின்சிபல், உண்மையா என்ன நடக்குதுன்னு பார்க்க போறோம். உங்களுக்கு தெரியும் என்ன மின்காந்த தூண்டல் என்றால், சரியா? இது இப்ப அந்த பழைய விஷயமே தான் வரப்போகுது. மின்காந்த தூண்டல் என்றது ஒரு நிலையான காந்தம் இருக்கணும், கம்பிச்சுருள் இருக்கணும். ஒன்றில் நிலையான காந்தம் கம்பிச்சுருளுக்கு சார்பாக இயங்கணும், அல்லது கம்பிச்சுருள் நிலையான காந்தத்துக்கு சார்பாக இயங்கணும். ரெண்டும் தனித்தனிய தண்டப்பாட்டுல இயங்கினத்துக்கு இங்க மின்காந்த தூண்டல் உருவாகாது. ரெண்டுக்கும் ஒன்றுக்கு சார்பாக இன்னொன்று இயக்கம் இருக்கணும். அதாவது சார்பு இயக்கம் உள்ள போது மட்டும் எனது மின்னோட்டம் தூண்டப்படும். சரியா? அதைத்தான் இந்த இதுல பார்க்க போறேன். உண்மையில என்ன தூண்டல் என்னன்றதுக்கான ஒரு சின்ன வீடியோ மாதிரி. காட்டிட திரும்பல் அவதானிங்க. காட்டிட திரும்பல் உள்நோக்கி போகும்போது ஒரு திசையில் இருக்கும், வெள் நோக்கி இழுக்கும் போது இன்னொரு திசையில் இருக்கும். ஆகவே உங்களுக்கு விளங்குது, இந்த இயக்கத்திற திசையை கொண்டு இயக்கம் நடைபெறும் திசையின் அடிப்படையில மின்னோட்டம் உருவாகுற திசையும் அல்லது மின்னோட்டம் பயணிக்கும் திசையும் வித்தியாசப்படுது.
சரியா? இப்ப பகுதிகள். சரியா? இது நேரோட்ட மின்மோட்டார்ல நாங்க படிச்ச விஷயம். ஒரு நிலையான காந்தமும் கம்பிச்சுருளும் அமைந்திருந்தால் அந்த பாதியை நாங்க ஆர்மேச்சர் என்று, நிலையான காந்தப்புலத்தின் உள்ள அமைந்திருக்கிற கம்பிச்சுருளுக்கு நாங்க ஆர்மேச்சர் என்று. அப்போ ஒரு ஆடலோட்ட மின்பிறப்பாக்கிகள்லயும் ஆர்மேச்சர் பகுதி இருக்கும். இது தவிர நீங்க இங்க அவதானிக்கணும், இன்னொரு கைப்பிடி இருக்கு. சரியா? இந்த கைப்பிடி எதற்காக இருக்கும்? இந்த கம்பிச்சுருளுக்கு இயக்கத்தை வழங்குறதுக்கு நீங்க உங்களோட கையால சுழற்றுறதுக்காக வேண்டி இலகுக்கு ஒரு கைப்பிடி இருக்குது. இது தவிர ஒரு பகுதி இந்த ஆடலோட்ட மின்பிறப்பாக்கிகள் இருக்குது. நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் நழுவல் வளையங்கள் என்று. திரும்ப பார்ப்போம். இங்க எங்கட இலகுக்கு இந்த பாடத்தை இந்த இடத்துல நடக்கிற விஷயத்த விளங்கிக் கொள்ள இலகுக்கு இந்த கம்பிச்சுருளை நாங்க ஒரு என்னது கனவுரு வடிவத்துல எடுத்தால் இது ஏராளமான இங்க தட்டு தட்டா இருக்கும் சுருள். இது ஒரு செவ்வக வடிவத்துல நாங்க கருதினோம். கனவுருன்றதை இந்த மேற்பக்கத்தை மட்டும் செவ்வகமா கருதினால் 4 அந்தத்துக்கும் ABCD என்று பெயரிடப்பட்டிருக்கு எங்கட இலகுக்கு. கைப்பிடி சுழற்றுவதற்காக கைப்பிடி. அதே நேரம் நிலையான காந்தங்கள், இது தவிர நழுவல் வளையங்கள். இந்த நழுவல் வளையங்கள் உங்களுக்கு இங்க புக்லயும் அழகான படம் இருக்குது தெளிவான. இங்க பார்த்தா விளங்கும். இந்த 2 அதாவது சுருளுக்கு 2 முடிவிடங்கள் இருக்குதே. அந்த 2 முடிவிடங்களும் 2 நழுவல் வளையங்கள்ல தனித்தனியாக இணைக்கப்பட்டிருக்குது. சரி, ஆகவே ஒரு எப்பயும் இதுல சுழற்சி நடந்தாலுமே இந்த ஒரு முடிவிடம் எப்போதும் ஒரு நழுவல் வளையத்துல மட்டும்தான் தொடர்பில் இருக்கும். இதை நான் நேரோட்ட மின்மோட்டாரோட ஒப்பிட்டு செல்றேன். நேரோட்ட மின்மோட்டார்கள்ல அது காந்தவியல் பிரயோகம். சரியா? மின்காந்தத்திட பிரயோகம். அப்ப இங்க இந்த நழுவல் வளையம் வேற, அங்க பிளவு வளையம் என்று ஒன்று நாங்க பார்த்தோம். ஆனா அந்த பிளவு வளையம் சுருளோடு சேர்ந்து அசையும் என்றதையும் பார்த்தோம். சுருளோடு சேர்ந்து அசைறதால அந்த பிளவு வளையத்துக்கு ஒரு நேரத்துல கிடைக்கிற மின்னோட்டம் அடுத்த கணத்துல மாறும். நேர் மின்னோட்டம், அதாவது ஒரு நேரம் பிளஸ் திசையில மின்னோட்டம் வந்துட்டு இருந்தா இன்னொரு திசையில மைனஸ் திசையில வரும். ஆனால் நழுவல் வளையங்கள் இருக்கிற பிரதான வேறுபாடு, பிளவு வளையங்களை போல நழுவல் வளையங்கள் என்னது, சுழற்சி நடைபெறும் போது அதுவும் சுழலாது. அது சுழலாது. அதனால எப்போதும் ஒரு அந்தத்தோட நிலையான தொடர்புல இருக்கும். சுருளின் ஒரு அந்தத்தோட நிலையான தொடர்பில் இருக்கும். அந்த தொடர்பால இது ஒரு நேரம் எந்த மின்னோட்டம் சுருளினூடாக அந்த அந்தத்தினூடாக வருதோ அதே மின்னோட்டத்தை தான் எந்த நேரமும் பெறும். சரியா? இதாலதான் இதுதான் ஆடலோட்டம் உருவாகிறதுக்கு பிரதான காரணம். சரியா? இது தவிர உங்களுக்கு இங்க தூரிகைகளை காணலும். உங்களுக்கு தூரிகைகள் ஞாபகம் இருக்கும். புற சுற்றோட இணைக்கிற பகுதி, இந்த மின்காந்தத்தை புறச்சுற்றோட இணைக்கிற பகுதி இந்த தூரிகை. சரி, அது நழுவல் வளையங்கள்ல தொடர்பு படுத்தப்பட்டு இருக்கு. பாருங்க, சுழல்ற நேரம் நழுவல் வளையம் சுழலாது. சரியா? தூரிகை. அடுத்தது இப்ப நான் பிராக்டிக்கல் இதுல விலங்கு எடுக்கிறதுக்காக கல்வனோமீட்டர். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆடல் ஓட்டத்தை பெறக்கூடிய ஒரு உபகரணத்துக்கு இணைச்சா அந்த உபகரணம் வேலை செய்யும். சரியா? இங்க குறிப்பிட்டு நான் சொல்லணும், நழுவல் வளையம் சுழலாது என்றதிலிருந்து நான் கருதினது இந்த நழுவல் வளையம் இந்த இடத்துக்கு மாறாது, இந்த நழுவல் வளையம் இந்த இடத்துக்கு மாறாது என்றது. நழுவல் வளையம் அந்த இடத்தை விட்டு அந்த இடத்திலேயே இருக்கும், இன்னொரு இடத்துக்கு மாறாது என்றது தான் நான் செல்லவாது. பிளவு வளையம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 2 பிளவு வளையம் இருந்தா ஒரு கணத்துல ஒரு தூரிகையோட தொடர்புல இருந்த பிளவு வளையம் அடுத்த கணத்துல அடுத்த பிளவு வளையத்தோட தொடர்புல இருக்கு. இந்த சுழற்சியோட இங்க மாறும். சரியா? ஆனால் இந்த மின்காந்த தூண்டல்ல அப்படி நழுவல் வளையங்கள்ல எந்த மாற்றமும் ஏற்படாது. அது எப்போதும் கம்பிச்சுருளோட ஒரு காந்தத்தோட தொடர்புல இருக்கு. சரி, இப்பதான் பார்க்க போறோம் உண்மையா என்ன நடக்குதுன்னு. கூர்மையா கவனிங்க.
சரியா? இங்க நீங்க கவனிச்சிருப்பீங்க, இந்த சுழற்சி நடைபெறும் போது இந்த நிலையான காந்தத்தின் காந்தப்புல கோடுகளை இந்த சுழற்சியால் இந்த கடத்தி என்ன செய்து வெட்டுது. இதன் சுழற்சி இயக்கம் காரணமாக நிலையான காந்தத்தின் காந்தப்புல கோடுகளை இந்த சுருள் வெட்டுது. இந்த வெட்டுறதால நிலையான காந்தத்தின் காந்த பாய்மத்துல மாற்றம் ஏற்படுது. இந்த காந்த பாய மாற்றம் தான் மின்னோட்டத்துக்கு மூல காரணி. இந்த காந்தப்பாயத்துல மாற்றம் ஏற்படுறது என்ன செய்யும்டா, கடத்தியில் உள்ள சுயாதீன இலத்திரன்களை அசைறதுக்கான இயக்க சக்தி அதுக்கு வழங்கும். சரியா? அதாவது ஏனோ தானோண்டு சுயாதீனமா இருக்கிற இலத்திரன்களுக்கு ஒரு திசைப்படுத்தப்பட்ட இயக்கத்தை வழங்குறது எது? இந்த காந்தப்பாயத்தில் ஏற்பட்ட மாற்றம். அதாலதான் தூண்டல் மூலமான மின்னோட்டம் என்று ஒரு தூண்டல் கிடைச்சு இந்த காந்தப்பாய மாற்றம் என்ற தூண்டல் போய் இலத்திரனை அசைய செஞ்சதாலதான் இதுக்கு மின்காந்த தூண்டல் என்று பேர். சரியா? இப்ப பாப்போம், ஏபிசிடி முனைகள்ல நாங்க பிளமிங்கின் வலக்கை விதியை பயன்படுத்துவோம். மின்காந்த தூண்டல்ல பிளமிங்கின் வலக்கை விதி அதை பயன்படுத்தி ஏபிசிடி அந்தங்கள் நாங்க ஏற்கனவே பார்த்த விஷயத்தை நான் இது மீட்டுறேன். ஏபிசிடி அந்தங்கள்ல எப்படி மின்னோட்டம் பாயுதுன்றத திசையா அவதானிப்போம். பாருங்க, ஆடல் ஓட்டம் என்றதுக்கு ஆதாரம் தான் இது. 2 திசையிலையும் கல்வனோமானி திரும்பலை காட்டுது. கல்வனோமானி திரும்பல் 2 திசையிலையும் இருக்கிறன்றது மின்னோட்டம் 2 திசையிலையும் மாறி மாறி வார என்றதை உறுதிப்படுத்துது. ஏபிசிடி என்ற சுருள் இப்ப எந்த திசையில எந்த அந்தத்துல மின்னோட்டம் பாயுது என்றுதான் பார்க்க போறோம். இல்லையா? காந்தப்புலம் வடக்கிலிருந்து தெற்குக்கு எப்போதும் இருக்கும். இப்ப சுழற்சி நான் நேற்று கடைசி கிளாஸ்ல சொன்ன விஷயம் என்றதால நான் சுருக்கமா சொல்லிட்டு போவேன். சுழற்சி இப்படித்தான் நடக்குது. சரி, ஏபி அந்தத்துக்கு நீங்க பிளமிங்கின் வலக்கைய பயன்படுத்தினால் இதுக்கு ஞாபகம் இருக்கும். இது ஒரு செவ்வகமாக்கறதுனா 2 எதிரெதிர் பக்கத்துல சமாந்தரமான 2 கோடு இருக்குது. அதுல ஒரு கோடு ஏபியாக இருந்தால் அந்த அந்தத்துல இயக்கம் பெரும்பிரலால குறிக்கப்படுற இயக்கம் இதுக்கு அடுத்த நிலையில இதன் சுழற்சி எங்க நடக்க போதும், இந்த ஏபி பக்கம் கீழ் நோக்கி போறதால கீழ் நோக்கி இயக்கம். அதே நேரம் உங்களுக்கு இன்னும் மின்னோட்டம் எந்த திசைன்னு தெரியாது, அதைத்தான் கண்டுபிடிக்க போறீங்க. நிலையான காந்தத்தின் காந்த புலம் இருக்கிறது வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி. அப்ப வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி சுட்டு விரலையும் பெருவிரல் இயக்க திசையை கீழ் நோக்கியும் காட்டினால் மின்னோட்ட திசை பியில் இருந்து ஏக்கு இருக்குது. சரியா? அப்ப BA மின்னோட்டம் பியில் இருந்து ஏக்கு பாயுது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க என்ன செய்ய போறீங்க, அடுத்த அந்தத்துக்கு போட்டால் இப்ப பயிற்சிகள் மூலமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கு. அதாவது காந்தப்புலம் ஒரே மாதிரியாக இருக்க இயக்கத்தின் திசை மட்டும் மாறினா என்ன செய்யும், மின்னோட்டத்தின் திசை மாறுபடும். 3 காரணியில உங்களுக்கு கொண்டு தெரியாத காரணி. அப்ப உங்களுக்கு ஒப்பிட இருக்கிறது 2 காரணி தான். ஒன்று நிலையான காந்தப்புலமும், அடுத்தது இயக்கம். சரியா? 2 காரணியில இப்ப பார்த்த நிலைமையில இப்ப காந்தப்புலம் மாறவே இல்லை. எது மாறப்போகுது? சிடி அந்தம். ஏபி அந்தம் கீழ் நோக்கி அசைறதா இருந்தா சிடி அந்தம் சுழற்சி நேரம் மேல் நோக்கி வரணும். அப்ப கட்டாயம் என்ன நடக்கணும், மின்னோட்டத்தின் திசை எதிராக அமையும். சரியா? அப்படி அந்த அந்த நுணுக்கங்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, அப்ப நாங்க பிளமிங்கின் வலக்கை விதியை வச்சாலும் அதே வரணும். இப்ப சிடி அந்தத்துல எப்படி வரணும், டிசி திசையில. இங்க BA திசையில மின்னோட்டம், அங்க DC திசையில. அப்போ ஓவராலா DCBA என்று மின்னோட்டம் பாயணும். சரியா? பிளமிங்கின் வலக்கை விதி இங்க பயன்படுத்தினால் அதே விஷயம்தான். இயக்கம் மேல் நோக்கி, காந்தப்புலம் வடக்கிலிருந்து தெற்காக, ஆகவே மின்னோட்டம் DC. இப்போ ஓவராலா இதுல போற மின்னோட்டம் DCBA. இங்க ஞாபகம் வைக்கணும், இங்க BA, இங்க DC. நடக்கும் இப்படி உருவாகிற மின்னோட்டம்
கல்வனமானில இந்த திசையில திரும்பல காட்டுது. ஏன் டிசிக்கு தொடர்பு பட்ட ஏபி அந்தத்துக்கு தொடர்பு பட்ட நழுவல் வளையத்தில் இப்ப பிஏ திசையில மின்னோட்டம் வருது. சரியா? அதே மாதிரி சிடி என்ற அந்தத்துக்கு தொடர்பு பட்டத்துல டிசி திசையில மின்னோட்டம் போகுது. அது மின்னோட்டம் போகுது டிசி திசையில. அப்ப இந்த வயரால போகுது, இந்த வயரால வருதுன்னு வைப்போம். இப்ப அடுத்த கணம் இப்ப என்ன நடக்கும்? சுழற்சி என்றா இருந்த நிலை தலைகீழாகும். இப்ப சுழற்சி நடந்த ஒரு நிலை வரும். ஏபி அந்தம் இந்த வடமுனைய நோக்கி வடமுனையிட திசையிலையும் சிடி அந்தம் தென்முனையிட திசையிலையும் இருக்கிற நேரம் உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கணும். என்னது நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்ததுதான். இப்ப ஏபி அந்தம் இங்கல வந்தால் இந்த தென்முனை இருக்கிற நேரம் பிஏ திசையில பயணிச்ச மின்னோட்டம் வடமுனைக்கு வர நேரம் ஏபி திசையில வரும். அதே நேரம் வடமுனையில் இருக்கிற நேரம் டிசி திசையில போன மின்னோட்டம் தென்முனைக்கு வர நேரம் சிடி திசையில வரும். அதாவது என்னது, ஏற்கனவே இருந்த மின்னோட்டத்தின் திசை இப்ப அதற்கு எதிராக போக தொடங்குது. அதனால பிளவு வளையம் என்னது, நழுவல் வளையம் பிளவு வளையம் மாதிரி மாறுபடல. அவை முதல்ல ஒரு திசையில போனது, சுழற்சியில தென்முனை வடமுனை மாற்றம் நடைபெற நேரம் தென்முனைக்கு அருகில அல்லது வடமுனைக்கு அருகில சுழற்சியில் அது மாறி அதுக்கு அருகில வார நேரம் இதன் ஊடாக ஒரே நல்வல் வளையத்தின் ஊடாக போற மின்னோட்டத்தின் திசை மாறுபடுது. அதுதான் இதுக்கு பிறகு பாக்குறீங்க. சரி, இது அடுத்த சந்தர்ப்பம். இது அடுத்த சந்தர்ப்பம். ஏபி அந்தம் இந்த பக்கம், சிடி அந்தம் தென்முனைக்கு அருகில. இப்ப அதே மாதிரிதான் கை வரப்போகுது. ஏன், ஏபி அந்தம் மேல் நோக்கிதான் இயக்கம் போகுது. சுழன்று வந்தது இப்ப மேல் இயங்க போகுது. அப்ப இயக்கம் மேல் நோக்கி, காந்தப்புலம் சுட்டு விரல் வடக்குல இருந்து தெற்கு, மின்னோட்டம் ஏலிருந்து பி. இப்ப அதே மாதிரி சிடி பக்கத்துக்கு நீங்க என்ன செய்யணும், வழக்கை விதியை போட்டு பாத்தீங்கன்னா எப்படி வரும், இந்த இயக்கம் மட்டும் எதிர் திசையில வாரத்தால மின்னோட்டம் சிடி திசையில இருந்து வரும். இப்ப உங்களுக்கு விளங்கணும், முதல்ல டிசி திசையில போன இந்த பக்கம் இருந்த நேரம் இப்ப சிடி திசையில, ஏபிக்கு முதல்ல பிஏ திசையில வந்து இப்ப ஏபி திசையில போகுது. மின்னோட்டத்தின் திசை மாறுபடுது. இதுல இருந்தே உங்களுக்கு விளங்குது, மின்னோட்டத்தின் திசை மாறுபடுறதாக இருந்தால் அது ஒரு ஆடலோட்டம். சரி, திரும்பல் இப்ப எதிர் திசையில இருக்கு. திரும்பல் எதிர் திசை. சரியா? ஓகே, இப்ப சுழற்சி நடக்குது, ஆடலோட்ட மின்னோட்டம் உருவாகுது என்றது தெளிவாக இருக்கும். இப்ப பார்க்க போறது வந்து ஆடலோட்ட மின்னோட்டமாக இருந்தால் என்னது, ஒரு உயர்வு புள்ளி பூச்சிய புள்ளி என்று ரெண்டு மின்னோட்டத்தை தரணும். உயர்ந்த ஒரு புள்ளி இருக்கணும், பூச்சியமான ஒரு புள்ளி இருக்கணும். சரியா? அந்த உயர்ந்த புள்ளியும் பூச்சியமாகிற இடமும் இந்த சுருள் எந்த நிலையில் இருக்கிற நேரம் உருவாகுது என்றது தான் பார்க்க போறோம். ஓகே, டி சமன் 0 நேரம். உங்களுக்கு தெரியும், ஆடலோட்ட வரை கொண்டு எடுத்துக்கொண்டால் முதல்ல ஸ்டார்ட் பண்றது நாங்க டி சமன் நேரம் 0 நேரம் என்னது, ஆடலோட்டமும் 0. அந்த நிலை எப்ப உருவாகுது என்றால், இந்த நிலையான காந்தப்புல திசைக்கு செங்குத்தாக சுருள் உள்ள போது. சரியா? நிலையான காந்தப்புல திசைக்கு செங்குத்தாக சுருள் இருக்கிற போது, இப்ப நீங்க உங்களோட வலக்கையை எடுத்து எனக்கு சொல்லுங்க யாராவது, இதுல இப்ப நீங்க வலக்கை விதியை வச்சு பார்த்தா மின்னோட்டம் எந்த திசையில ஏபி முனையில போகுதுன்றத போடுங்க பாக்க. அது சொல்லுங்க. இந்த சந்தர்ப்பத்துல உங்களுக்கு தெரியும், உங்களோட சுட்டு விரல் வடக்குல இருந்து தெற்காக இருக்கணும். சரியா? இயக்க திசையில இந்த 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 இதுக்கு பிறகு இந்த திசையில இயங்குறதாக கருதுங்களேன். சுழற்சி இந்த வலஞ்சொலி தானே, அவை வலப்பக்கமா இயங்க போகுது. ஆகவே மின்னோட்டத்தின் திசை என்னாண்டு. சரி, பரவாயில்ல, பாப்போம் நாங்க. சரியா? இப்ப நான் என்னென்றால் உங்களுக்கு என்ன செய்யலாது, இயக்க திசையும் காந்தப்புல திசையும் ஒரே திசையில் இருக்கிறது உங்களுக்கு விளங்கணும்.
சரியாம்மா? இயக்க திசையும் காந்தப்புல திசையும் ஒன்று. இப்ப நீங்க உங்களோட பெருவிரல் எப்படி வைக்க போறீங்க? இந்த ஏபி அந்தம் இதுக்கு அடுத்தது இந்த திசையில வரப்போகுதுண்டா உங்களோட பெருவிரல் எதை நோக்கி இருக்கும்? தென்முனைய பக்கமா நீட்டிட்டு இருக்கும். அப்ப உங்களோட விரல் முனையும் நீங்க ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக பிடிச்ச நிலையில உங்களுக்கு விரல் மூணும் ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக இருக்கிற நேரம் பெருவிரலையும் சுட்டு விரலையும் ஒரே இடத்துல வைக்கலுமா? ஒரே திசையை காட்டிக்கொண்டு. அப்ப அந்த செங்குத்து இல்லாம போய்த்திரும் கையில. அப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன செய்யலாது? இந்த சந்தர்ப்பத்துல உங்களுக்கு ஃப்ளெமிங்க வலக்கை விதிய பிரயோகிக்கிறது கஷ்டம். அர்த்தம் என்னது? தூண்டல் மின்னோட்டம் ஏற்படுற சந்தர்ப்பத்துல எல்லாம் உங்களுக்கு ஃப்ளெமிங்கின் வலக்கை விதியை பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்த இயலாம போறன்ற அர்த்தம் இப்ப இந்த ஏபி முனையில எந்த விதமான மின்னோட்டமும் தூண்டப்பட இல்லை இல்லைங்களா? அதாவது உங்களோட கைய நீங்க ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக விரல் மூனையும் பிடிச்சு உங்களுக்கு இயக்க திசையும் இங்க காந்தப்புலத்தின் திசையும் ஒரே திசையில் இருக்கிறதால உங்களுக்கு அந்த 2 விரலையும் செங்குத்தான நிலையிலேயே இதுல வைத்து தூண்டல் மின்னோட்டத்தின் திசையை பார்க்கிறது கடினமா இருக்கு. அர்த்தம் என்னது? ஃப்ளெமிங்கின் வலக்கை விதியை பயன்படுத்துற சந்தர்ப்பம் எல்லாம் என்ன செய்யணும்? மின்னோட்டத்தை தரணும். ஆனா இங்க வலக்கை உங்களுக்கு பிடிக்கவே இயலாம இருக்குது. ஆக என்ன நடக்குது? இங்க அப்படி செய்ய இயலான்றது அர்த்தம் என்னது? இங்க ஒரு தூண்டல் மின்னோட்டம் உருவாகல. சரியா? அவை உங்களுக்கு இப்ப உங்களுக்கு இது டிசிக்கும் அதே நிலைமை எதிர் திசையில வச்சுட்டு இருக்கணும். ஆனா ரெண்டுமே என்னது? அதாவது குறிப்பா அந்த சுருக்கமா செல்றதாக இருந்தால் இயக்கத்தின் திசை காந்தப்புலத்தின் திசைக்கு சமாந்தரமாக உள்ள நிலை இது. இயக்கத்தின் திசை காந்தப்புலத்தின் திசைக்கு சமாந்தரமாக உள்ள நிலைகள்ல உங்களுக்கு தூண்டல் மின்னோட்டத்தை பெற முடியாது. அவ்வாறான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு 2 டிப் வரையலாம். ஒன்று என்னது? ஏபி மேல சிடி கீழே சந்தர்ப்பம், அல்லது சுழற்சி நடந்து முடிய சிடி மேல வரும் ஏபி கீழே வரும். அந்த 2 இந்த மாதிரி நிலைக்குத்தாக நிக்கிற 2 சந்தர்ப்பத்திலும் உங்களுக்கு என்ன செய்யலாது? மின்னோட்டத்தை பெற இயலாது. மின்னோட்டம் 0 ஆகும். அதாலதான் உங்களோட ஆடலோட்ட வரைப்புல நான் பார்ப்போம். ஆடலோட்ட வரைப்புல 2 ஒரு அலையை எடுத்தா 2 0 ஆகிற சந்தர்ப்பம் வரும். கவனிங்க இப்ப. சரியா? இதுக்கு காரணம் என்னது? இதுல காரணம் இதுல எந்த விதமான காந்தப்பாய மாற்றமும் ஏற்படவில்லை என்றது. காந்தப்பாய மாற்றம் ஏற்படலை என்றதுதான் இதுக்கு காரணம். சரியே? ஓகே. வரைஃப் ஒன்று எடுத்தால் வரைஃப்ல 0 புள்ளி. சரியா? உயர்வு புள்ளி அப்ப எப்ப வரும்? அதாவது நிலையான காந்தப்புலத்தின் காந்தப்புல கோடுகளோட சமாந்தரமாக இருக்கிற நிலைதான் சாரி காந்தப்புல கோடோட இயக்க திசை சமாந்தரமாக இருக்கிற நேரம் அது சமாந்தரமாக உள்ள நிலை மின்னோட்டம் இல்லாத 0 நிலையாக இருந்தால் சரியா? சமாந்தரத்துக்கு எதிராக நான் பார்க்கிறது செங்குத்து. செங்குத்தாக இருக்கிற நிலை என்னது? மின்னோட்டம் உயர்வாக உள்ள நிலை. இது 0 நிலை. 0 நிலை. சரியா? சமாந்தரமாக உள்ள நிலை 0 நிலையாக இருந்தால் உச்ச பெருமானத்தை அடையும் நிலை சுருள் காந்தப்புல கோடுகளுக்கு சமாந்தரமாக உள்ள நிலை. சுருள் காந்தப்புல கோடுகளுக்கு சமாந்தரமாக உள்ள நிலை. சரியா? இயக்கம் காந்தப்புல கோட்டுக்கு செங்குத்தாக உள்ள நிலை. இந்த வசனத்தை ஒழுங்கா கவனிக்கணும். மின்னோட்டம் 0 ஆகிற நிலையில இயக்கத்தின் திசை காந்தப்புலத்தின் திசைக்கு சமாந்தரமாக இருக்கும்.
அதால உங்களுக்கு ஃப்ளெமிங் வலக்கை விதியை பயன்படுத்த இல்லாம போகுது. என்ன அர்த்தம்? மின்னோட்டம் இல்லை, பூஜ்ஜியம். எப்ப உயர்வடையுதோ அந்த நேரம் இயக்கத்தின் திசை காந்தப்புலத்தின் திசைக்கு செங்குத்தாக இருக்கும். இப்ப இந்த சிடி அந்தத்துக்கு இந்த படத்துல நாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தது, இந்த சிடி அந்தம் இதுக்கு அடுத்த நிலையில மேல் நோக்கி வரப்போகுது. அந்த மேல் நோக்கி வாரண்டது காந்தப்புலத்துக்கு செங்குத்து இயக்கம். சரியா? ஆனால் நீங்க சுருளை பார்த்தீங்கன்னா சுருள் இன்னமும் என்னது? காந்தப்புல கோட்டுக்கு சமாந்தரம், இயக்க திசைதான் செங்குத்து. சரியா? செங்குத்தா? ஓகே. திரும்ப சுழல்ற நேரம் ஏபி எதிர் திசையில் இப்ப மின்னோட்டம் பாய தொடங்குறது. தொடங்கி திரும்ப ஒரு பூஜ்ஜிய நிலை, இன்னொரு பூஜ்ஜிய நிலை. திரும்ப சுழற்சி இப்ப எதிர் திசையில தான் நடந்துட்டு இருக்கு. அதனால மின்னோட்டம் எதிர் திசையில பாயும். நீங்க திரும்பலையும் அவதானிங்க காட்டிட ஒரு இயக்கம் செங்குத்தாக வந்த நிலை அல்லது சுருள் சமாந்தரமாக உள்ள நிலை, இல்லாட்டி செல்லிலும் இயக்கம் செங்குத்தாக உள்ள நிலை. சுழற்சி நடக்குது. again பழையபடி ஆரம்ப இடத்திலே வந்தால் பூஜ்ஜிய மின்னோட்டம். அதாவது இந்த படத்துல காட்டுறது அந்தந்த நிலைகள். உங்களோட புக்கில் உள்ள படம் இது. மின்பிறப்பாக்கியில மின்னோட்டம் மாறும் விதம் என்று தரப்பட்ட படத்துல காட்டப்பட்ட விஷயத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினது. சரியா? பூஜ்ஜிய நிலையில சுருள் செங்குத்து, ஆனால் இயக்கம் காந்தப்புலத்துக்கு சமாந்திரம். உயர் நிலையில உயர் புள்ளியில சுருள் சமாந்திரமா இருக்கும், ஆனா இயக்க திசை செங்குத்தாக இருக்கும். அடுத்ததுல இந்த பேசிக்கை வச்சு நாங்க மற்ற பிரயோகங்களை விளங்கெடுப்போம்.